கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் தோத்திரமும் மகிமையும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. தேவனுடைய பிரதான கிருமிகளுக்காய் மீண்டுமாய் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். நியாய பிரமாணத்தின் அடிப்படையில மீண்டும் ஒரு செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள என் தேவன் எனக்கு அனுகிரகம் செய்ததுக்காய் கர்த்தரை நன்றியுடன் துதிக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் தம்முடைய ஆவியானவரை கொண்டு நம்மோடு கூட இடைப்பட்டு இந்த நேரத்தை ஆசீர்வதித்து தருவார் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம படிக்க போகிற காரியம் மிக முக்கியமான காரியம். அநேகராலே தவறுதலாக போதிக்கப்பட்டு கிறிஸ்துவ சமுதாயத்தில் பெரும்பகுதியினர் வஞ்சிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருந்து வேதம் சொல்லுகிற உண்மையை அறிந்து கொள்வோம். செய்திக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காய் உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவதற்கு தடையாயிருக்கிற சகல காரியங்களையும் பொறுத்தரலையும் மன்னித்து ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவதை நாங்கள் கேட்க முடியாய் கர்த்தர் கிருபை செய்ய ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன். எங்கள் நேச பிதாவே, இந்த செய்திக்குள்ளாக கடந்து வருகிற ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு நல்ல தீர்மானங்களை கிறிஸ்துவுக்காக எடுக்க கர்த்தர் உதவும்படியாக என்னுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் கர்த்தர் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும். நாங்கள் எங்கள் தேவனுடைய வார்த்தையை எப்படி அதில் எழுதப்பட்டிருக்கிறதோ அப்படியே விளங்கிக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. உடைய ஞானத்தினால நிரப்புங்க. உடைய வருகை மட்டும் எங்களை காத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் அன்பு மீத பரமபிதாவே, ஆமென். இன்றைக்கு நம்ம படிக்க போகிற தலைப்பு நியாய பிரமாணம் இஸ்ரவேலருக்கு மட்டுமே. புறஜாதியானாகிய எங்களுக்கு இது அவசியம் இல்லை. இந்த சத்தம் கிறிஸ்துவ சமுதாயத்துல மிக கடுமையாக ஒலிக்கிற ஒரு வார்த்தை. நிஜம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, இஸ்ரவேலனுக்கு மட்டும் தாங்க நியாயப்பிரமாணம். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிறிஸ்தவ போதகர்கள் இஸ்ரவேலர்கள் என்றால் தேவனுடைய வார்த்தையின்படி என்ன என்பதை வெளிப்படையாயிருக்கிற அந்த உபதேசத்தை போதிப்பதற்கு மறுக்கிறார். ஐயா, வசனம் இப்படி சொல்லுதே, நீங்க இப்படி பேசுறீங்களே அப்படின்னு எடுத்து காட்டணும் அப்படின்னு சொன்னா அவர்களால் அதை கிரகித்துக் கொள்ள முடியாது. ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது சாக்கு போக்க சொல்லி தப்பிப்பதற்கு பிரயாசப்படுவார்கள். அதற்கு ஒரே ஒரு காரணம் தான், இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய 7ஆம் நாளான கர்த்தருடைய ஓய்வு நாள். அந்த ஒன்றுக்காக நியாயப்பிரமாணத்தை என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னு சொன்னா, அது எங்களுக்குரியது அல்ல, கிறிஸ்தவர்களுக்குரியது அல்ல, அது இஸ்ரவேலுக்குரியது, அதனால எங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து கொஞ்சம் பொறுமையாக வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நேர்மையான உண்மைகளை வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட போகிறோம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு உதவுவார் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரலோகத்தின் தேவன் நம்மை மீட்பதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் எதற்காக தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்தார் என்று சொன்னார் வேத வாக்கியம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனமாகவும், அன்றைய பண்ணிடுங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நான் நற்கிரியைகளை செய்கிறவனாய் மாற வேண்டும், கீழ்ப்படுகிறவனாக மாற வேண்டும்.
என் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவனாக மாற வேண்டும். என் கர்த்தர் எனக்காக கற்றுக் கொடுத்திருக்கிற பிரமாணங்களை தெளிவாய் அறிந்து கொண்டு அதன்படி செய்கிறவனாய் மாற வேண்டும். அதற்காக தான் எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் இந்த மனிதனை சிருஷ்டிக்கும் போது அவனை எப்படி சிருஷ்டித்தார் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நம்ம வேத வாக்கியங்களை போய் வாசிக்கும் பொழுது, அவருடைய சிருஷ்டிப்பினுடைய சரீரத்தை வாசிக்கும் போது அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அவன் அதை பண்படுத்தவும் காக்க வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொன்னார். மனிதன் விழுகைக்கு முன்பாகவே, பாவம் செய்வதற்கு முன்பாகவே தேவன் மனிதனிடத்துல எதிர்பார்த்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படிதலை தான் அவர் எதிர்பார்த்ததை நம்ம பார்க்க முடிகிறது. நாமும் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியமா. பாவம் செய்கிறதற்கு முன்பாகவே மனிதனிடத்திலே தேவன் எதிர்பார்த்த ஒரு மிக முக்கியமான காரியம் கீழ்ப்படிதல். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை ஏன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னா, நம்மளை கீழ்ப்படுகிறவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனா ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்கள் என்று சொல்லி சரித்திரம் சொல்லும் பொழுது, அவர்கள் சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவர் எதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ அதை புசித்தார்கள். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்து அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருக்கிறீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவர், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புக்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார், அவனும் புசித்தான். கீழ்ப்படியாமை பூமியிலே உண்டாயிற்று, பாவம் பூமியிலே உண்டாயிற்று. என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கீழ்ப்படுகிற பழக்கம் எனக்குள்ள வரும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பழக்கம் வரணும். எப்படி தேவனுடைய ஜனம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த பழக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு பிரயாசப்பட்டார்கள் என்பதை ஆபிரகாமுடைய சரித்திரத்தில் பார்க்கும்போது விளங்கிக் கொள்ள முடியும். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிற ஒரு காரியம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவர் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். தெளிவாக சொல்லப்படுகிறது எப்படி அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற குணத்தை தக்க வைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வாய் வழியாக ஆண்டவருடைய பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஏதேன் தோட்டத்தில் அவர் அறிந்திருந்த தேவனுடைய பிரமாணத்தை வாய் வழியாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த கீழ்ப்படிதலை தக்க வைத்துக் கொள்வதற்கு பிரயாசப்பட்டார். நியாய பிரமாணத்தை கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கற்றுக் கொடுத்திருக்கிறானே, தலைமுறையாக இந்த நியாய பிரமாணம் தேவனுடைய ஜனங்களின் மத்தியில காணப்படுகிறதா என்பதை நம்ம அறிந்து கொள்வதற்கு வேத வாக்கியங்களை புரட்டுவோம்னு சொன்னால், சீனாய் மலையில வந்துச்சு, அதுக்கு முந்தி இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படிலாம் இல்லை. வேத வாக்கியங்களை நீங்கள் தீர்க்கமாய் கருத்தாய் ஆராய்ந்தால்
நியாய பிரமாணத்தை குறித்த அறிவு இஸ்ரவேலர்களை தேவன் எகிப்தில் இருந்து மீட்டு சீனாய் மலை அடிவாரத்தை கொண்டு வந்து நிறுத்தி தம்முடைய குணமான அந்த 10 கட்டளைகளை அறிவிக்கிறதுக்கு முன்பாகவே அந்த 10 பிரமாணத்தினுடைய வார்த்தைகளை குறித்த அறிவுடையவர்களாக ஆண்டவரை பின்பற்றுகிற தேவனுடைய ஜனம் இருந்தது என்பதை அந்த சரித்திரம் சீனாய் மலையினுடைய சரித்திரத்துக்கு முன்பான உள்ள காலத்துல நம்ம பார்க்கணும். நம்ம ரொம்ப தீர்க்கமா இதை வாசிக்க போறதுல அதுக்குரிய வசனங்கள்லாம் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க அதை வாசித்து பார்க்கலாம். நான் யார்கிட்ட இருக்கு எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத மாத்திரம் சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். 1ஆம் மற்றும் 2ஆம் கற்பனை. தேவனை தவிர வேற தேவன் இருக்கக்கூடாது, விக்கிரகங்கள் இருக்கக்கூடாது. இந்த கற்பனை குறித்த அறிவை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா யாக்கோப்பினுடைய சரித்திரத்துல பார்க்கலாம். சும்மா ஒவ்வொரு சாம்பிள் தான் எடுத்து வச்சிருக்கேன், அது இருந்துச்சு அப்படின்னு காட்டுறது. தேவனுடைய வார்த்தையை வீணிலே வழங்கக்கூடாது என்கிற 3வது பிரமாணத்தினுடைய காரியம் மோசைக்கு முன்பு வாழ்ந்த மோசையினால எழுதப்பட்ட சரித்திரம் யோபுவினுடைய சரித்திரத்துல நீங்க பார்க்கலாம். பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும் என்கிற அந்த பிரமாணம் 5வது கற்பனையை நீங்க யோசேப்பினுடைய சரித்திரத்துல பார்க்கலாம். கொலை செய்யக்கூடாது என்கிற 6வது கற்பனையை ஆபேல் சரித்திரத்திலேயே நீங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, விபச்சாரம் செய்யக்கூடாது என்கிற 7வது கற்பனையை நீங்கள் யோசேப்பினுடைய சரித்திரத்துல பார்க்கலாம். களவு செய்யக்கூடாது என்கிற 8வது கற்பனையை யோசேப்பினுடைய சரித்திரத்துல பார்க்கலாம். பொய் சாட்சி சொல்லக்கூடாது என்கிற 9வது கற்பனையை ஆபிரகாமினுடைய சரித்திரத்துல நீங்கள் பார்க்கலாம். இச்சியாக இருப்பாயாக என்கிற 10வது கற்பனையும் நீங்க யாக்கோப்பினுடைய சரித்திரத்துல பார்க்கலாம். ஐயா, வாய் வழியா போதிச்சுட்டு வந்தாங்க, வாய் வழியா சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அப்படி சொல்லிட்டு வரும் பொழுது அப்படி சொல்லி வந்ததுனாலதான் இந்த பிரமாணத்தை குறித்த அறிவு சீனாய் மலையினுடைய சரித்திரத்துக்கு முன்பாகவே தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் காணப்படுது பார்க்க முடியுது. நம்ம கொஞ்சம் தீர்க்கமா ஆராய்ந்து அறிய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா 4வது கற்பனை. அதை குத்தணும் அப்படின்னு சொல்லல. இந்த 4வது கற்பனையை குறித்த அறிவு சீனாய் மலைக்கு முன்பாக இருந்ததா என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் சீனாய் மலைக்கு வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் இந்த ஓவினால் பிரமாணத்தின் அடிப்படையில் இஸ்ரவேலர்களை சோதித்து அறிவார். எகிப்தை விட்டு வெளியே வருகிறதுக்கு முன்பாகவே மோசே எகிப்துல போய் இஸ்ரவேல் மத்தியில தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அவர்கள் மத்தியில ஓவினால் சீர்திருத்தத்தை செய்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு பவுல் சுட்டி காட்டுற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏதேனிலே தேவனால உண்டாக்கப்பட்ட ஓய்வு, ஏதேன் தோட்டத்திலே அந்த ஓய்வு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்படி எல்லா அறிவும் 10 பிரமாணத்தினுடைய அறிவு ஆண்டவர் உச்சரித்து இஸ்ரவேலுக்கு சொல்லுறதுக்கு முன்பாகவே அது காணப்படுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தினுடைய பிள்ளைகளே, வாய் வழியாக தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் சமுதாயத்தினருக்கும் சொல்லி வந்தார். இது மட்டுமில்லை, ஒருவரை ரட்சிப்பதற்கான அந்த ரட்சிப்பின் திட்டத்தின் அடிப்படையில மிக முக்கியமான காரியத்தையும் தேவன் சீனாய் மலைக்கு முன்பாகவே அந்த அறிவு தேவனுடைய ஜனத்தின் மத்தியில காணப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த ரட்சிப்பின் திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பலி காரியங்கள் சீனாய் மலைக்கு முன்பாக நீங்கள் பார்க்க முடியும். ஆசாரியத்துவம் சீனாய் மலைக்கு முன்பாக நீங்கள் பார்க்க முடியும். பலியிடுகிற அனுபவம் ஆபேலுடைய சரித்திரத்தில் நீங்க பார்க்கலாம். தொடர்ந்து எல்லாரும் பலியிடுறது நீங்க பார்க்க முடியும். ஆசாரியன் வீட்டு தலைவனை எங்க ஆசாரியனை வைத்திருப்பதும் மெல்கிசேதேக்குக்கு அந்த ஆசாரியனுக்கு காணிக்க கொடுக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்படி வேதாகமத்துல சீனாய் மலையில கொடுக்கப்படுகிற அந்த பிரமாணத்திற்கு முன்பாகவே எனக்கு என்னுடைய பிள்ளைகளே, பிரமாணத்தை குறித்த அறிவு தேவனுடைய ஜனத்தின் மத்தியில இருந்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவர்கள் வாய் வழியாக தேவன் தங்களுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை மறுபடியும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அதை பாதுகாத்து வந்தார்.
இஸ்ரவேலர்கள் 400 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார். அவர்களை ஆண்டவர் விடுவிச்சுட்டு வரும் பொழுது இந்த வாய் வழியாக நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டு வந்ததே, இதை இவர்கள் எந்த அளவுக்கு அறிவுடையவர்களாக இருக்கிறார்கள், இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்த அறிவு இவர்கள் எவ்வளவு இருக்கிறது, இவர்கள் தெளிவாய் புரிந்திருக்கிறார்களா, இந்த நியாயப்பிரமாணத்தை அறிவு இவர்கள் பூரமாய் இருக்கிறதா, இவர்களை கொண்டு தேசங்களை உண்டாக்கி உலகம் முழுவதும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை குறித்த அறிவை சொல்ல முடியுமா, வெளிப்படுத்த முடியுமா, பகிர முடியுமா என்பதை தேவன் அறிவதற்கு இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக ஒரு சோதனையை வைக்கிறார். அந்த சோதனை நம்ம கொஞ்சம் வாசித்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை நீங்க யாத்திராவும் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். இன்னும் அவங்க சீனாய் மலைக்கு வரல. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனாலே அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பாரிகளும் இரண்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ண கடவர்கள் என்றார். ஆண்டவர், நீ 6 நாள் என்று அதை சேர்க்கணும்பா, 6ஆம் நாள் நினைச்சு ரெண்டத்தையும் எடுக்கணும், ஏன்னா ஓய்னால அது வராது அப்படின்னு மோசத்தை சொல்லியிருக்கிறாரு. மோசத்தை ஜனங்கள்கிட்ட தேவன் சொன்ன எல்லா வார்த்தையும் சொன்னாரா அப்படின்னா இல்ல. சரித்திரத்தை வாசிக்கும் போது நீங்க பார்க்கலாம். அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வரும், உங்களுக்கு காடை வரும், நீங்க போய் எடுத்து சாப்பிட்டு திருப்தியாகிருங்க அப்படின்னு சொல்லுவார். மோசே இவர்களுக்கு நீங்கள் 6ஆம் நாள்ல ரெண்டத்தையாக சேர்க்க வேண்டும் என்ற ஆலோசனையை சொல்லவில்லை என்பது எப்படி அறிந்து கொள்வது என்று சொன்னார். 6வது நாள் வருகிறது, ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் வருகிறது. அப்பொழுது நடக்கிற சம்பவத்தை வேதம் பதிவிடுகிறது. 6ஆம் நாளில் தலைக்கு 2 ஓவர் வீதமாக இரண்டத்தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள். அப்பொழுது சபையின் தலைவர்கள் எல்லாரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள். என்ன குற்றஞ்சாட்டு வந்திருக்கிறாங்க, அண்ணனைக்குரியதானே எடுக்கணும், இவங்க 6வது நாள் 2 எத்தனையா எடுக்கிறாங்க, ஏன்னா கூடுதல் எடுத்த அடிக்கு நாரிவு குறை எடுத்தா அவங்களுக்கு குறைபாடு இருக்காது, பூரண திருப்தியோட இருப்பார். அப்ப இந்த சபை தலைவர் வந்து இப்படி ரெண்டத்தனையாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்ற காரியத்தை ஒருத்தர் முறையிடும் பொழுது மோசே சொல்ற மாதிரி அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான். இப்பதான் பேசுறாரு, நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகி ஓய்வு, நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேக வைக்க வேண்டியதை வேக வைத்து மீதியா இருக்கிறதையெல்லாம் நாள் மட்டும் உங்களுக்கு வைத்து வையுங்கள் என்றார். இப்பதான் மோசே பிரமாணத்தை வெளிப்படுத்துறான். தலைவர்களுக்கெல்லாம் தெரியல, ஜனங்களும் போய் இப்ப ஓய்வு நாள் ஆசிரிக்கிறது ரெண்டத்தனையா சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. தலைவர் வந்து என்ன இப்படி சேர்க்கிறாங்க, நீங்க சொன்னது ஒண்ணுதானே எடுக்கணும், நீங்க 2 எடுத்துக்கிட்டு இருக்காங்களே. இல்லப்பா, நாளைக்கு ஓய்வு நாள், நீ என்ன செய், 2 எடுத்துக்க, அன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தெல்லாம் இன்னைக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிரு அப்படின்னு ஆலோசனை சொல்றாரு. ஆனாலும் இந்த ஜனங்கள்ல சிலர் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, இந்த வார்த்தையின்படி நடக்க. 7ஆம் நாள் வந்துடும், 6ஆம் நாள்ல என்ன சேர்த்து வைக்கணுமோ சொன்னாரு. 7ஆம் நாள் வந்துடும், என்ன நடக்கணும் பாருங்க. 7ஆம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருக்கிறீர்கள். ஆண்டவர் ஒரு முடிவு எடுக்கிறார். ஐயா, பெரும்பாலானவங்க எடுத்து உள்ள சேர்த்து வச்சுட்டாங்க, 2 தனியாக எடுத்து ஓய்வு நாள் ஆசிரியத்துக்குரிய ஆயத்தத்தை செய்யிட்டாங்க. ஆனா சிலர் 7ஆம் நாள்ல போய் அதை எடுக்கிறதுக்கு போனாங்க, ஓய்வு நாள் ஆசிரியக்கல, அதை மீறினாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த மட்டும் என் பிரமாணத்தை கை கொள்ள மாட்டீங்க. அவர் சோதித்து பார்த்தது ஒரு பிரமாணம், ஓய்வு நாள் பிரமாணம், அதன்படி நடந்தால் அவரை நீங்க நியாய பிரமாணத்தை கை கொள்றீங்கன்னு முடிவு பண்ணிடுவாராம். அது எப்படிங்கிறது அடுத்த வகுப்புல படிக்க போறோம். இப்போ
இவங்க சிலர் அதை போய் எடுக்கிறதுக்கு போய் அது இல்லைங்கிறத பார்த்த போது திகைத்தின பொழுது ஆண்டவர் சொல்ற, நீங்க எந்த மட்டும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளாம இருப்பீங்க? ஆண்டவர் எடுக்கிற ஒரு மிக முக்கியமான முடிவு என்ன அப்படின்னா, இவங்க வாய் வழியா சொல்லி 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 இதை குழப்பிடுவாங்க, இதை மறந்துடுவாங்க, இவங்க முழுமையாய் நிற்க மாட்டார்கள் என்று முடிவு செய்து அவர்களுக்கு தம்முடைய நியாய பிரமாணத்தை எழுத்தின் வடிவிலே கொடுக்கிறதுக்கு கர்த்தர் தீர்மானித்து சீனாய் மலையிலே கற்களில தம்முடைய சொந்த விரல்களால எழுதி அதை உடன்படிக்கை பெட்டிக்குள்ள பாதுகாக்க சொல்லிட்டு அதே பிரமாணத்தை மோசைய புஸ்தகத்தில் எழுத சொல்லி அதே பிரமாணத்தை ஜனங்களை போய் வீட்டு நிலையில எல்லாம் எழுத சொல்லி அதே பிரமாணத்தை தேசாதிபதியில தூண்கள் எல்லாம் எழுத சொல்லி ஆண்டவர் அந்த பிரமாணத்தை அழிந்து போகாமல் அதை பாதுகாத்தார். இவர்கள் இப்படி நியாய பிரமாணத்தை மீறினதுனால என்ன நடக்குது அப்படிங்கிறத பவுல் தெளிவாய் சொல்லுகிறார். இவர்கள் நியாய பிரமாணத்தை மீறினதுனால என்ன நடக்கிறது என்பதை பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார். வாசிக்கிறேன். அப்படியானால் நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமத்தின் நிமித்தம் கூட்டப்பட்டு தேவர் தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. நம்ம இந்த பாடத்துக்கு படிக்க வேண்டும் இந்த தூதரை கொண்டு அதெல்லாம் நம்ம படிக்கிறது இல்லை. நம்ம ஆனாலும் கொஞ்சம் பார்க்க போறோம். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, இவங்க அக்கிரமக்காரர்கள், நியாய பிரமாணத்தை மீறுறாங்க, நியாய பிரமாணத்தின்படி நடக்கலாம் அப்படிங்கிறத முடிவு செஞ்சுட்டு நியாய பிரமாணத்தை அவர் என்ன கூட்டி கொடுக்கிறார். அது கூட்டப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையில நியாயப்பிரமாணம் கூட்டப்படுகிறது. என்னது கூட்டப்படுகிறது தான் படிக்கணும். அவங்க வாய் வழியா ஒரு பிரமாணத்தை சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப ஆண்டவர் அக்கிரமத்தின் நிமித்தமாக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா, அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கூட்டப்படுகிறது. நியாயப்பிரமாணம் தேவ ஜனங்கள் மத்தியில் காணப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்தை அவங்க நிலைநிற்பாங்களா நிற்க மாட்டாங்களா என்று சோதித்து அறிவதற்கு ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அவருடைய ஓய்வு நாள் பிரமாணத்தின் அடிப்படையில் அவர்களை சோதித்தாரு. அவங்க நிலை நிற்கல. ஆண்டவர் என்ன முடிவு பண்றாருன்னா, இல்லப்பா இன்னும் உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை தெளிவா சொல்லி தந்துடணும். நீங்க செய்தி காட்டில அந்த நியாய பிரமாணம் நிற்க போற கிடையாது. நீங்க வாய் வழியை போதிச்சு அதை கீழ்ப்படிந்து நடத்தி காட்டி உலகம் முழுவதும் அந்த நியாய பிரமாணத்தை எடுத்து போக போற கிடையாது. ஆக நான் என்ன செய்ய போறேன்? நியாய பிரமாணத்தை தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன், உங்களுக்கு எழுதி தந்துட போகிறேன். நியாய பிரமாணம் கூட்டப்படுகிறது. என்ன கூட்டப்பட்டது என்பதை நம்ம படிக்கிறதுக்கு முன்பாக இரண்டு மிக முக்கியமான காரியங்களை இந்த வாசனத்தில் இருந்தாங்க. என்னதெல்லாம் அப்படின்னு சொன்னா, வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்கள் நிமித்தம் கூட்டப்பட்டது. அது என்னது? அந்த சந்ததி வர்ற வரைக்கும் தானே கூட்டப்பட்ட பிரமாணம், அதுக்கு பிறகு கிடையாதுங்களா? அந்த சந்ததி என்பது தேவ தூதரை கொண்டு கொடுக்கப்பட்டதுங்க. இது நம்ம படிச்சுக்கோ, ஞாபகம் இருக்குங்க. இஸ்ரவேலை வழிநடத்தியது கிறிஸ்து, அந்த பிரமாணங்களை கொடுத்தது கிறிஸ்து, ஓவியனாலை கொடுத்தது கிறிஸ்து என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து 1 Corinthians 10:4 அடிப்படையில அந்த கிறிஸ்து, அந்த கண்மலை கிறிஸ்துவே என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். ஆனா இங்க என்ன சொல்லுதா, தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. வாசித்த உடனே அது தூதன் கொடுத்ததுங்க, அது ஆண்டவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியாய பிரமாணத்தை கீழே போட பார்ப்பான். சாத்தான் சும்மா இல்லைங்க, ரொம்ப கொடூரமானது, தந்திரசாலி, பஞ்சம். இது பவுல் தான் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இல்ல, ஸ்தேவான் சொல்லுவார். ஸ்தேவான் தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்லுவார், சீனாய் மலையில் தன்னுடனே மோசையுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்தில் சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களையும் பெற்றவனே இவனே. மோசைக்குள் சொல்லுவோம், யாருகிட்ட இருந்து ஜீவ வாக்கியத்தை பெற்றான் அப்படின்னு சொன்னா தூதன் இருந்து பெற்றான். பவுலாகத்தான் சொல்றாரு, தூதரை கொண்டு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி. என்னங்க அப்படின்னு கேட்டா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்காவிட்டால் நித்திய ஜீவன் கிடையாது. இங்கெல்லாம் போக வேண்டியதில்லை. நீங்க கொஞ்சம் அப்படி போய் ஸ்தேவான் பண்ண பிரசங்கத்தை கொஞ்சம் மேலே கீழே வாசிங்கன்னா உண்மை விளங்கிடும்.
உண்மை விளங்கும். நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்தை கர்த்தருடைய தூதனானவர், இவர் தான் எங்க கொடுக்கிறாரு? மோசைக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கிறார். முச்செடி எறிகிற அக்னி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். இந்த தரிசனமான கர்த்தருடைய தூதன் யார் என்று ஸ்தேவானை சொல்றான். நான் வேற எங்கெல்லாம் போகல, ஸ்தேவானை சொல்றான். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்போது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்த்து துணியாமல் இருந்தான். கர்த்தருடைய தூதனை தரிசனமானாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே ஸ்தேவன் என்ன சொல்றான்? அவர் கர்த்தர் என்று சொல்லுகிறார். இந்த தூதன் தான் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, மோசே அனுப்புனதாகவும் ஸ்தேவன் சொல்வார். இந்த தூதன் யாரு? கர்த்தர். ஏன் தூதன் சொல்லப்பட்டிருக்கு தெரிஞ்சுக்கணும். கர்த்தரை தூதன் என்று சொல்லுகிறார்கள். ஏன் கர்த்தருடைய தூதன் என்று சொல்லுகிறார்கள்? உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்து இருந்த இந்த மோசே தானே முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். சீனாய் மலையில் தன்னுடன் பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் வனாந்தரத்தில் சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனு இவனே. இங்க கர்த்தர் வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா ஸ்தேவானும் பவுலும் சொல்லும் பொழுது அவர் அந்த கர்த்தரை தூதன் என்று சொல்லுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தர். அவர் தேவனுடைய குமார். அவர் நமக்காக பாடுள்ள மனுஷனாக அவர் பூமிக்கு வந்த பொழுது அவர் என்னன்னு சொல்றார்? மனுஷகுமார். கர்த்தர் தான் அவர் மனுஷகுமாரனாக வந்து. அதே போல இங்க கர்த்தர் தான் அவர் தேவனுடைய கர்த்தருடைய தூதனாக ஒரு தூதனாக தம்மை வெளிப்படுத்துகிறதையும் பார்க்கிறோம். ஏன் இப்படி தூதன் பரலோகத்தில் இருக்கிறாரா? நமக்கு நல்லா தெரியும். இந்த பிரமாணத்தை கொடுத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி தீர்க்கமாக ஆராய்ந்து அறிந்திருக்கிறோம். இப்போ இந்த தூதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் கர்த்தருடைய தூதன் என்று இயேசு கிறிஸ்துவை சொல்லுவதற்கு காரணம் என்ன? அவர் மனுஷகுமார் என்று சொல்வதற்கு காரணம் எனக்கு தெரியும். அவர் தேவனுடைய குமாரனாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் இல்லாமல், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாமல், உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மனித சாய் எடுத்து இந்த பூமியில வந்ததுனால அவர் மனுஷகுமார் என்று சொல்கிறார். அப்படி போல இயேசு தூதர்களுக்காக இறங்கி வந்தாரா? அதனால அவரை வேதம் தூதன் என்று சொல்லுகிறதா? கர்த்தருடைய தூதன் என்று சொல்லுகிறதா? சின்ன பெரிய ஆலோசனை செய்ய போறதில்லை. சிம்பிளா அதை சொல்லி முடிக்கிறதுக்கு நான் பிரயாசப்படுறேன். வெளிப்படுத்த 12:7 போனீங்கன்னு சொன்னா, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்கள் வலுசற்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலுசற்பம் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. இந்த வலுசற்பம் என்பது சாத்தான். மிகாவேல் சாத்தானுக்கும் சாத்தானுடைய தூதருக்கு இடையில, மிகாவேலுக்கும் மிகாவேல் தூதருக்கு இடையில யுத்தம். இந்த மிகாவேலை யாருன்னு யூதா வெளிப்படுத்துறான் பாருங்க. பிரதான தூதனாகிய மிகாவேல். மிகாவேல் யாரு? பிரதான தூதன், முதன்மையான தூதன். இங்க சாத்தானும் இருக்கிறான், அவருடைய தூதர்கள் இருக்கிறாங்க. பரலோகத்தில் யுத்தம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன தொடர்பு கொண்டால் நான் நிச்சயமாய் சொல்லி தருவேன். பரலோகத்தில் யுத்தம் நடந்தது. முதன்மையாக இருந்த தூதன் லூசிபர் தள்ளப்பட்டு போனார். அவன் தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணினார். தனக்கு பின்னால் ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொண்டார். இது அவன் கீழே தள்ளப்படும் பொழுது 300 தூதர்கள் இழுத்துட்டு வந்தார் என்பதை வெளிப்படுத்த 12:4 நீங்க படிக்கலாம். அந்த பரலோகத்தினுடைய யுத்தம் அது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பிரதான தூதனாக மிகாவேல் தலைமை தாங்கினான். சாத்தான் துன்மார்க்க தூதருக்கு தலைமை தாங்கினாங்க. மிகாவேல் பரிசுத்த தூதருக்கு தலைமை தாங்கினாங்க. இந்த மிகாவேல் யாருன்னா பிரதான தூதன். அந்த யுத்தத்துல பிரதான தூதனாக மிகாவேல் இருந்து சாத்தானை எதிர்த்து போரிட்டு சாத்தானை விரட்டினாங்க. அது பெரிய சரித்திரம். இப்ப நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, மிகாவேல் ஒரு தூதன், பிரதான தூதன். இப்ப இந்த யுத்தத்துல என்ன விளைவு நடக்கிறது என்பதை நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்கள் வலுசற்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசற்பும் அதை சேர்ந்த தூதர் யுத்தம் பண்ணியும் செய்ய கொள்ளவில்லை. வெற்றி யாருக்கு? மிகாவேலுக்கும் அவரை சேர்ந்த தூதர். இந்த வெற்றியை குறித்து 10வது வசனத்தில் சொல்லுதுங்க. அது என்ன சொல்லிடும் அப்படின்னு சொன்னா, மிகாவேல் யார் என்பதை வெளிப்படுத்தினார்.
அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிற்று. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்களை குற்றச்சாட்டுகள் தாழ தட்டப்பட்டு போனான். மிகாவேலுக்கு கிடைச்ச வெற்றி யாருடைய வெற்றினா கிறிஸ்துவினுடைய வெற்றி. பரலோகத்திலே சாத்தான் லூசிபர் கலகம் செய்த பொழுது அவனை பரலோகத்திலிருந்து விரட்டுவதற்காக பரிசுத்த தூதர்கள் தலைமை இல்லாத தவித்த பொழுது என் இயேசு தேவனுடைய குமாரன் தூதனுடைய பொறுப்பு எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக நின்று யுத்தம் செய்ததனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வேதம் கர்த்தருடைய தூதன் என்று அழைக்கிறது. இந்த பூமியிலையோ பாவத்தின் மத்தியில காணப்படுகிற உங்களையும் என்னையும் மீட்பதற்காக பிசாசை எதிர்த்து துன்மார்க்கத்தை எதிர்த்து போரிட வந்த கிறிஸ்துவை வேதம் தூதன் என்கிறது. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குழப்பமே இல்லை பாருங்க, ரொம்ப சிம்பிளுங்க. வேதத்தை படிக்கிறதுக்கு பெரிய ஆராய்ச்சியிலும் தேவையில்லைங்க. ஆண்டவரோட இருந்தா போதுங்க. ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்க, நான் 1-2 வருஷத்துக்கு சொல்லி கொடுத்துருவாருங்க. நம்ம குழப்பம்னா குழப்பிக்கலாம், ஆனா வேதம் தெளிவாக இருக்கு. இப்போ நமக்கு உறுதியாக தெரிகிறது, என்ன தெரிகிறது என்று சொன்னா, தூதன் மோசையோடு தூதன் பேசினதாக பவுலும் ஸ்தேவானும் சொல்வது வேற யாரையும் இல்லை, கர்த்தருடைய தூதனாகி இயேசு கிறிஸ்துவை. மிகாவேலை அப்போ நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது முரண்பாடு இல்லாம வேத வாக்கியங்கள் ஆராயும்போது வெளிப்படுகிறது. யார் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தா அப்படின்னு சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவரோட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்ப இது தூதர்கிட்ட இருந்து கொடுத்தது. அதனால நம்ம ஒரு மட்டம் தட்டுறதுல பிரயாசப்பட முடியாது. அந்த தூதன் மிகாவேல், அந்த தூதன் எனக்காக யுத்தம் செய்கிறவர். அவர் பரலோகத்திலே தேவ தூதர்களுக்காக யுத்தம் செய்திருக்கிறார். அவர் பரிசுத்த தூதர்களுக்காக யுத்தம் செய்த பொழுது அவர் பெற்ற வெற்றியை வேதம் கிறிஸ்துவினுடைய வெற்றி என்று சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் அந்த தூதன் யார் என்று சொன்னால் கிறிஸ்து. இன்னொரு காரியத்தையும் நம்ம அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுவோம். இது உங்களுக்கு தெளிவாயிருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். அப்படி ஆனால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வரும் வரவும். அந்த சந்ததி யாரு அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்துவே என்று வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார். அதனால என்ன முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து வந்த உடனே நியாயப்பிரமாணம் ஒழிஞ்சிச்சுங்க, கிறிஸ்து சிலுவையில முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பிரயாசப்படுறாங்க. மேலோட்டமா வாசம் அப்படித்தான் தெரியும். உலகத்தோடு ஓடுவதற்கான பிரயாசத்தில் இருக்கணும், அதையே இருந்து கொண்டு தேவனையா அப்படியே லேசா தொட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு அப்படிதான். ஆபிரகாமுடைய சந்ததியை குறித்து வேதம் சொல்கிற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. ஆபிரகாமுடைய சந்ததியை குறித்து வேதம் சொல்கிற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டியிருக்கு. உன் சந்ததியை பூமியின் தூளை போல் பெருக பண்ணுவேன். அவருக்கு ஈசாக்கு தான் வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஈசாக்கினுடைய சந்ததியை, ஈசாக்க ரீப்ரசன்ட் பண்றவர், இயேசு கிறிஸ்துவை ரீப்ரசன்ட் பண்றவர் தான், குறிக்கிறவர் தான் ஈசாக்கு. அதனால ஒரு சந்ததி தானே இயேசு கிறிஸ்து தான். அந்த சந்ததி கிறிஸ்து தான். அதோட முடிச்சு போகலைங்க. இயேசுடைய சந்ததி முடிஞ்சு போகல. சொல்ற பாருங்க, உன் சந்ததியை பூமியின் தூளை போல் பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானா உன் சந்ததி என்னப்படும்? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்துவத்தின்படி சுதந்திரமாக இருக்கிறீங்க. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல் வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அது எப்படி என்றால், மாமிசத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவே, பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்துவத்தின்படி பிள்ளைகளானவர்களே அதை அந்த சந்ததி என்று எண்ணப்படுவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மிக தெளிவா இருக்கு இல்லையா? மிக தெளிவா இருக்கு இல்லையா?
இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை ஈசாக்கு அடையாளப்படுத்தினான். அதோட சந்ததி முடியல. ஆபிரகாமுடைய சந்ததி வானத்தின் தூளை போல பெருக பண்ணப்படும். அந்த சந்ததி கிறிஸ்துவை யாரெல்லாம் உடையவர்களாக இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததி. அது என்ன சொல்றாருன்னா, மாமிசத்தின்படி அல்ல. அதே போல மாமிசத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ஏதேல இருந்தாலும் ஆபிரகாமுடைய சந்ததி இருக்கிறது. மீட்கப்படுகிற எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததி தான். மாமிசத்தின் வழியில் வந்தவர்கள் அல்ல, ஆவியின்படி வந்தவர்கள், கிறிஸ்துவ உடையவர்கள். ஆபிரகாமின் சந்ததியின் வேடம் சொல்கிறது அந்த கிறிஸ்துவ உடையவர்கள் மீட்கிற அனுபவம். அந்த கிறிஸ்துவை உடையவர்கள் மீட்கிற அந்த அனுபவம் சிலுவையோட முடியலங்க. ஆபிரகாம் உடையவர்களை மாற்றுகிற அந்த அனுபவம் சிலுவையோட முடியலங்க. அது இயேசுவினுடைய இரண்டாம் வரைக்கும் இருக்கிறது. எப்படிங்க சிலுவையில நியாயபரமான ஒழிஞ்சிட்டுன்னு சொன்னா நான் ஒத்துக்க முடியுமா? வசனம் என்ன சொல்லுது? நான் ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்றது. ஆவியின்படி நான் ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்றேன். என்னை போல ஆபிரகாமுடைய சந்ததி இயேசு கிறிஸ்து வருமட்டும் அழைக்கப்படுமே. அவருக்கு ஆடுகள் எங்கும் சிதறி கிடக்கிறது, அவைகளெல்லாம் கூட்டி சேர்க்கப்படுமே. அது வரைக்கும் நியாயப்பிரமாணம் இருக்கணும் இல்லையா? வசனம் அப்படித்தானே சொல்லுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிருபையின் காலம் இருக்கும் வரைக்கும் கிறிஸ்துவை உடைய ஆபிரகாமின் சந்ததி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது. சீனாயில் தேவனால் சொல்லப்பட்ட கற்பலகையில் எழுதப்பட்ட பிரமாணம் கிருபையின் காலம் முழுவதும் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அதைத்தான் கலாத்தியர் 3:19 சொல்லுது. அது ஒரு வசனத்தை அப்படியே கீழே தான், வேற எங்க வாசிக்கலாம். அதே அதிகாரத்துல கீழே வாசிக்க சொல்லிடுறாரு. கொஞ்சம் ரோமர்ல 2 வசனத்தை வாசம் முடிச்சு போச்சு. உண்மை வெளிப்பட்டுருது. இவங்களுக்கு ஆண்டவருடைய குணத்தில் இருக்கக்கூடிய, அவருடைய பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரமாணம் இருக்கு பாருங்க. ஏனாலும் உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். அது சஞ்சலமாக இருக்கிறது, அது கஷ்டமாக இருக்கிறது, அதை கை கொள்றதுக்கு அவங்களுக்கு முடியல. அதனால எப்படியாவது இந்த நியாயப்பிரமாணத்தை இல்லாம ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சாத்தானோட கூட சேர்ந்து வேலை செய்கிறார்கள். இவர் தெளிவா ஆண்டு சொல்லி தந்துட்டாரு. நியாயப்பிரமாணம் இயேசுவினுடைய சந்ததி, ஆபிரகாமினுடைய சந்ததி, ஆவியின் சந்ததி தோன்றும் வரைக்கும் இருக்கும். அது கிருபையின் காலம் முடியும் வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணம் வேலை செய்யும். இதைத்தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் படிச்சுட்டு வருகிறோம். உபாத்தி இது வரைக்கும் வேலை செய்யும், இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் வேலை செய்யும். அதே மாதிரி இப்போ நம்ம படிக்கிற அந்த சந்ததி எது வரைக்கும் உருவாகும்? இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும், கிருபையின் காலம் முடிவு வரைக்கும் இருக்கிறது. அதனால இந்த நியாயப்பிரமாணம் சிலுவையில முடிஞ்சிட்டு ஒளிஞ்சிட்டுங்கிறவங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள் இல்லை. கடுமையான வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்த வேண்டாம். இன்னும் நம்ம இன்னைக்கு அறிய வேண்டிய மிக முக்கியமான பாடத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். நியாயப்பிரமாணம் அக்கிரமங்கள் நிமித்தம் கூட்டப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணம் முந்தைய இருக்கு. தேவனுடைய ஜனம் அந்த 10 பிரமாணங்களையும் அது குறித்த அறிவுடையவர்கள் என்பதை முன்னதாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ ஆண்டவர் இவங்களை சோதிச்சு பார்க்கிறாரு, கற்பனை வச்சு சோதிச்சு பார்க்கிறாரு. இவங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னா கீழ்ப்படிய மாட்டாங்க. அதனால ஆண்டவர் எழுதி கொடுக்கணும் அப்படி முடிவு செஞ்சுட்டாரு. அவங்க எழுதி கொடுக்கும்போது கொஞ்சம் கூட்டப்படுது. என்னது கூட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம படிக்க வேண்டியது அவசியமாக. சிலருக்கு அது தெரியல. நியாயப்பிரமாணத்தோட கூட ஆண்டவர் கூட்டி கொடுத்த காரியம் தெரியல. அதனால குழம்புறாங்க. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, என்னது நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் கூட்டி கொடுத்தாரு, எதற்காக கூட்டி கொடுத்தாரு என்பதை அறிந்து கொள்ள போகும். முதலாவது கற்பனை என்ன? கற்பனை என்ன அப்படின்னா, என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்கு. இது கற்பனை. இதான் பிரமாணம். உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இது இந்த பிரமாணத்தை முக்கியப்படுத்துவதற்காக பிரமாணத்தோடு கூட்டி சொல்லப்பட்ட காரியம். பிரமாணம் என்னது அப்படின்னு சொன்னா, எனக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பிரமாணம் என்பது தேவன் என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பது பிரமாணம். ஆண்டவர் என்ன செய்யற, அந்த பிரமாணத்தை முக்கியப்படுத்துவதற்காக இஸ்ரவேலிடத்துல சொல்றதுனால, நான் உன்னை எகிப்து தேசத்துக்கு மீட்டுட்டு வந்தேங்களா, அதனால
உனக்கு என்ன என்று வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த பிரமாணத்தோடு அந்த பிரமாணத்தை முக்கியப்படுத்தும்படியாக அதை இஸ்ரவேல் உணரும்படியாக கூட்டி சொல்லுகிற அந்த அனுபவத்தை நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இரண்டாவது பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சொருபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம் என்பது பிரமாணம். இந்த பிரமாணத்தோடு ஒன்று கூட்டுவார். என்ன கூட்டுறா பாருங்க, தேவனாய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளையிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவருக்கு 1000 தலைமுறை இறக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். இது பிரமாணத்தை முக்கியப்படுத்துவதற்காக கூட்டி சொல்லப்பட்ட சாபமும் ஆசீர்வாதம். பிரமாணம் என்னது? ஒரு சொர்பத்தையாகிலும் யாதொரு விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்பதுதான் பிரமாணம். அதோட ஆண்டவர் ஏதோ கூட்டுறாருன்னு சொன்னா, பிரமாணத்தை மீறினா என்ன சாபம், பிரமாணத்தின்படி நடந்தா என்ன ஆசை. இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இன்னொரு பிரமாணத்தை குறித்து வாசிப்போமே, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. இது பிரமாணம், இது கட்டளை, எல்லாருக்குமான கட்டளை. ஆண்டவர் சொல்றா பாருங்க, அதோட சேர்த்து சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணில வழங்குற தண்டியாமல் விடார். வேதா பிரமாணத்தை முக்கியப்படுத்துற காரியம், கூட்டப்பட்ட காரியம். ஆண்டவர் எந்த பிரமாணத்தையும் தண்டிப்பார் இல்லைங்களா? நீங்க எந்த பிரமாணத்தை மீறி நடந்தாலும் தண்டிப்பார். இந்த ஒண்ணு மட்டும் இல்ல, இந்த இடத்துல அவர் சொல்றாரு, இந்த பிரமாணத்தை முக்கியப்படுத்துறாரு. எப்படி முக்கியப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா, அந்த வீணில வழங்குறவனை தண்டிக்காம விட மாட்டேன். நீங்க தாயின் தகப்பனை கனம் பண்ற பிரமாணம் இருக்கிறது. உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாங்க. இதுதான் பிரமாணம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு பிரமாணத்தை முக்கியப்படுத்துவதற்காக சொல்லப்படுகிற காரணம். வாக்குத்தத்தம் இருந்த பிரமாணம் என்று சொல்லுவோம். இந்த பிரமாணத்தை தூக்கி பிடிப்பதற்காக ஆண்டவர் சொல்ற ஒரு காரணம். பிரமாணம் இருக்கிறது, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும் பிரமாணம். ஏனி கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நாட்டில் நீடித்திருக்கணும் அப்படின்னு சொல்லி காரணத்தை சொல்றாரு. பிரமாணத்தோடு கூட்டப்படுகிறது. நம்ம பார்க்கலாம், இச்சையாக இருப்பாயாக. இது பிரமாணம். இதான் நீங்க பவுலுடைய எழுத்துல எல்லாம் பார்க்கலாம், யோவான் எழுத்துல பார்க்கலாம், யாக்கோபு பார்க்கலாம். இச்சையாக இருப்பாயாக, இது பிரமாணம். ஆனால் பிறனுடைய ஈட்டை இச்சையாக இருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய எருதையும் அவனுடைய கருதையும் பிறனுக்குள்ள யாதனுடைய நிச்சயாக இருப்பாயாக என்பது பிரமாணத்தை முக்கியப்படுத்துவதற்காக எவைகளெல்லாம் நிச்சயிக்க கூடாது அப்படின்னு சொல்லி போடுற ஒரு லிஸ்ட், ஒரு பட்டியல். சரி, ஓய்வு நாள் பிரமாணத்துல இதான் இருக்குதா? நல்லா தெரிஞ்சுக்க, பிரமாணம் இருக்கிறது, அதோட கூட்டப்பட்ட காரியமும் இருக்கிறது. ஓய்வு நாள் பிரமாணத்தை வாசிக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அது பிரமாணம் என்னது? ஓய்வு நாளை பசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளெல்லாம் நடத்திப்பாயாக. 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதில் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்பது பிரமாணம். இதுதான் பிரமாணம். ஓய்வு நாள் பிரமாணம் இவ்வளவுதான். ஆனா என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல் இருக்கிற அந்நியனாலும் யாதொரு வேலையை செய்ய வேண்டாம் என்பது பிரமாணத்தை முக்கியப்படுத்துவதற்காக யாரெல்லாம் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கிற ஒரு பட்டியல். இதுல இந்த கூட்டப்பட்ட காரியம் எப்படி கையாளப்படுகிறது என்பதை நம்ம பார்க்க போறோம். அதை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு காரியத்துல நம்ம தெளிவடைகிறது. அதோட அந்த பிரமாணம் நிக்கல. கூடுதலாக என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னா, கர்த்தர் 6 நாட்களே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாள் ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கிறார் என்பது பிரமாணத்தை முக்கியப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட காரணம். இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், பிரமாணம் என்னது, அதோட ஆண்டவர் பிரமாணத்தை முக்கியப்படுத்துறதுக்காக சில சமயங்கள காரணங்களை கொடுக்கிறாரு, சில சமயம் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு, சில சமயங்கள பட்டியலை கொடுக்கிறாரு, சில சமயங்கள ஆசீர்வாதத்தின் சாபத்தையும் கொடுக்கிறாரு. அது பிரமாணம் இல்ல. அது கூட்டப்பட்ட காரியங்கள் பிரமாணம் இல்ல. கூட்டப்பட்ட காரியங்கள் மாறினாலும் பிரமாணம் மாற. இச்சையாக இருப்பாய் பட்டியல் போடுறோம் பாத்தீங்களா? அந்த பட்டியல நான் வேற எதையாவது சேர்த்துக்கலாம். ஒரு நிலத்தை இச்சியாத சேர்த்துக்கலாம், உன் காரை இச்சியாத, பிறனுடைய காரை இச்சி அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆனா பிரமாணம் இச்சியாக இருப்பாயா? என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இதை ரெண்டையும் வகையறுக்க தெரியாததுனால மோசே இந்த பிரமாணத்தை திருப்பி எழுதுவான். ஆண்டவர் நேரடியா சொன்ன வார்த்தை அவன் பதிஞ்சிருக்கிறான். அவன் திருப்பி எழுதும் போது அந்த பிரமாணத்தை கைதாள விதம் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது, அறிவை கொடுக்கிறது. என்ன செய்யறான்னு பாருங்க. அவன் திருப்பி எழுதும் போது என்ன செய்யறான்? ஓய்வினால் பிரமாணத்தை முக்கியப்படுத்துவதற்கு தேவன் சொன்ன காரணத்தை விட்டுட்டு வேற ஒரு காரணத்தை சொல்றான். நீ எகிப்து தேசத்திலே அடிமையா இருந்தாயிற்று, தேவனாய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓய்க்க புயத்தினாலும் புறப்பட் பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசிரிக்க உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். இது பிரமாணம், ஓய்வு நாள் பிரமாணம். என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, அங்க பாருங்க, எகிப்திலிருந்து வந்ததுக்காக சொல்லிச்சாரு. அதெல்லாம் இந்த பிரமாணம் நமக்கு இல்ல, யூதர்களுக்கு அப்படின்னு சொல்லிருந்தான். இது கூட்டப்பட்ட காரியம், பிரமாணத்தை முக்கியப்படுத்துவதற்காக ஆண்டவரால் சொல்லப்பட்ட காரியம். மோசே இஸ்ரவேலுக்கு முக்கியப்படுத்துவதற்காக எகிப்திலிருந்து மீட்டுட்டு வந்த காரியத்தை ஞாபகப்படுத்துறான். ஏன்னா ஓய்வு நாள் பிரமாணம் பரிசுத்தம் பண்ணுகிறதுக்கும் அதே பரிசுத்தம் பண்ணுகிறவர் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அதனால இங்க அவர் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிற அந்த அனுபவத்தை அவன் காரணம் காட்டு நாம சொல்லலாம். நான் மரணப்படுக்கையில் இருந்தேன், தேவன் என்னை எழுப்பிவிட்டார், அதனால ஓய்வுகளை ஆசைப்பேன். நான் சொல்லல. சரி, இதை அப்படியே எடுத்து விடுமா, அவங்க வாதத்துக்கே வருவோமே. முதலாவது பிரமாணத்துல கூட்டப்பட்ட காரியம் இருக்கு தெரியுமா? நான் உன்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டேன், அதனால என்ன எண்ணி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் இருக்குல்ல. அப்ப இந்த தேவன் இஸ்ரவேலர்களுக்கா? அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட இஸ்ரவேலர்களுக்கா? அதுக்கு முந்தி இல்லையோ? வேதாகமத்தை ஆராய்ந்து பாருங்களேன், ஏமாத்திடுவாங்க. அன்னைக்கு சொல்லலாம், நீங்க நான் பெரிய குடிப்பழக்கத்துல இருந்தேன், என் தேவன் அந்த குடிப்பழக்கத்துல மீட்டுட்டார், அதனால எனக்கு இவரை இல்லாம வேற தேவன் இல்லை சொல்லலாம். பிரமாணம் என்ன, உனக்கு வேற தேவர்கள் உண்டாக்க வேண்டாம், அவ்வளவுதான். அந்த தேவன் எனக்கு உரியவர் என்று சொல்வதற்கு நான் என்ன காரணத்தையும் சொல்லலாம். இந்த ஓய்வினாலே தேவன் எனக்காக உண்டாக்கி கொடுத்திருக்கிறார் என்பதற்காக என்ன காரணத்தையும் சொல்லலாம். இது மாத்திரம் இல்லைங்க, இது மாத்திரம் அல்ல. அவர் இச்சியாதிருப்பாய் அங்க பிரமாணத்துக்கு பட்டியல் போடுவார். அந்த பட்டியலை போடும் பொழுது ஆண்டவர் போடாத ஒண்ணு கூட சேர்த்துக்கிடுவார். பிறனுடைய நிலத்தையும் நீ இச்சியாதிருப்பாய் சேர்த்துக்கிடுது, சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. பிரமாணம் மாற்ற முடியாது, இச்சியாதிருப்பாய் பிரமாணம். அந்த லிஸ்ட்ல நீங்க என்ன சேர்த்துக்கலாம். இதை புரிஞ்சிக்காம ஓய்நாள் பிரமாணத்தை அழிக்கணும், அந்த ஒண்ணுதான் இந்த பிரச்சனை. இவங்களுக்கு அது ஒண்ணுதான் பிரச்சனை, அதை கை கொள்ள முடியல. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, எப்படியாவது அதை ஒழிச்சு கட்டிடணும். சாத்தானுடைய வேலை அது. சாத்தான் அந்த நியாய பிரமாணத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கு பிரயாசப்படுவான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கூட்டப்பட்ட காரியத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கறத மோசம் மூலமாக நமக்கு வெளிப்படுத்திட்டாரு. அதை எடுத்துட்டு மோசம் போக்க யாராவது பிரயாசப்பட்டா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க அதுக்கு முன்னாடி ஓடுனா ஓட வேண்டியதான், ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன இது இஸ்ரவேலுக்குரியது, இஸ்ரவேலுக்குரியது, யூதர்களுக்குரியது, எனக்குரியது இல்லை, இதே சத்தங்க. ஒண்ணுதாங்க, ஒரே ஒரு காரணம் தாங்க. அவன் அப்படி பேசுறதுக்கு ஒரு காரணம் தாங்க, ஒன்னே ஒண்ணுதாங்க. விபச்சாரம் செய்யலாம்னு சொல்லுவானா? பொய் சொல்லலாம்னு சொல்லுவானா? வேற விக்கிரகாராதனை செய்யலாம்னு சொல்லுவானா? வேற தேவனை வணங்கலாம்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஒன்னே ஒண்ணுதாங்க, ஒன்னே ஒண்ணுதான். சாத்தானுடைய தந்திரத்திலே வீழ்த்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுடைய 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய நாள். அது ஒண்ணுதாங்க அவனுக்கு பிரச்சனை. அதுக்காக அது யூதர்களுக்குரியது என்றுமா, அது இஸ்ரவேலுக்குரியது என்றுமா, அது நமக்கு இல்லைங்க, ஒளிஞ்சு போயிட்டுமா, சிலுவையில போயிட்டுமா, அங்க போயிட்டு இங்க போயிட்டு எதையாவது சொல்லி, இந்த ஒண்ணுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்லை. இன்னொரு எக்ஸ்டென்ட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, இனிமே நம்ம பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிடறாரு, நம்ம எப்படி வேணாலும் வாழலாம். கடுமையான வார்த்தை வாயில வருது, சொல்ல விருப்பப்படல. சிறந்த மறைஞ்சு விடுமே, வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்துருவோமே, என்னதான் சொல்லுதுன்னு பாத்துருவோமே. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் உங்களுக்கு வேண்டாம் வேண்டாமா? நீங்க தேவனோட புத்திரராயிருக்க விரும்புறீங்களா? புத்திர சுவிகாரம் அவர்களுக்குரியது, மகிமையும் அவர்களுக்குரியது, உடன்படிக்கைகளும் அவர்களுக்குரியது, நியாயப்பிரமாணமும் அவர்களுக்குரியது,
தேவாராதனையும் அவர்களுக்குரியது, வாக்குத்தத்தங்களும் அவர்களுக்குரியது, பிதாக்கள் அவர்களுடையவர்கள். மாமிசத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தவரே. கிறிஸ்து உனக்கு வேணுமா? இல்ல அது இஸ்ரவேலருக்குரியது, யூதர்களுக்குரியதுன்னு ஒதுக்கி தள்ளிட்டு போயிருவியா? பாவங்க, சாத்தானுடைய வஞ்சகத்தை தெரியாம திணறாங்க. இயேசு வேணும், ஆனா வாக்குத்தத்தம் வேணும், வாக்குத்தத்தம் வேணும், இயேசு வேணும், மகிமை வேணும், புத்திர சுகாரம் வேணும். ஆனா நியாயப்பிரமாணமும் அந்த அந்த உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை நான் ஆராதனை செய்வோம் ஆண்டவர், அதெல்லாம் எனக்கு செய்வோம். இந்த நியாயப்பிரமாணம் உடன்படிக்கை வேண்டாம். அதுக்குள்ள 7ஆம் நாளோ உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள் இருக்கு பாத்தீங்களா? ஆனா அது நியாயம் இல்லாத வாதம் இல்லைங்களா? அது மிக மிக தவறுதலான வாதம் இல்லையா? மிக தவறுதலான வாதம் இல்லையா? அதெல்லாம் எனக்கு வேணும், இயேசு வேணும், எல்லாம் வேணும், ஓய்வு நாள் மாத்திரம் வேண்டாம். எவ்வளவு பெரிய பஞ்சகம், எவ்வளவு பெரிய சூழ்ச்சி, பிசாசுடைய தந்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் யார்? நான் சொல்றேன், இஸ்ரவேலனுக்கு தான் இது. ஆபிரகாமினுடைய சந்ததிக்கு தான் இயேசு, ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தான் நியாயப்பிரமாணம், ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தான் உடன்படிக்கை, ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தான் வாக்குத்தத்தம், ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தான் தேவ ஆராதனை, ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தான் கிறிஸ்து. வேற யாரும் கிடையாது. வசனம் சொல்லுகிறது பாருங்க, நான் முந்தி படிச்சதை ஞாபகப்படுத்துறேன். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானார் ஆபிரகாமின் சந்ததியாரையும் வாக்குத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்க கிறிஸ்துவை உடையவர்களானால் ஆபிரகாமினுடைய சந்ததி. புறச்சாதியான் என்றார் பிசாசினாலே போதிக்கப்படுகிற பேரோர் இயேசுவையுடையவர்கள். நீங்க ஆபிரகாமின் சந்ததி அல்ல, இஸ்ரவேலர் அல்ல. உங்களுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, உங்களுக்கு ஓய்வு நாள் கிடையாது, உங்களுக்கு இயேசு கிடையாது, உங்களுக்கு வாக்குத்தத்தம் கிடையாது, உங்களுக்கு சுவிசேஷம் கிடையாது, உங்களுக்கு விசுவாசம் கிடையாது, எது கிடையாது. அவ்வளவு போலி. சகோதரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தை பிள்ளைகளா இருக்கிறோம். ஈசாக்க மாதிரி நானுங்க, நான் சொல்ல வசனம் சொல்லுது. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லோரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கு இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே, அது எப்படி என்றால் மாமிசத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். நீங்க யாருடைய சந்ததி? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததியா? நீங்க ஆபிரகாமுடைய சந்ததியா? நீங்க கிறிஸ்துவை உடையவர்களா? நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னா ஆபிரகாமுடைய சந்ததி. நீங்க இஸ்ரவேல், ஆவியினுடைய இஸ்ரவேலர். அந்த இஸ்ரவேலருக்குரிய எல்லாம் உங்களுக்குரியது, அந்த விசுவாசம் உங்களுக்குரியது, அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது, அந்த சுவிசேஷம் உங்களுக்குரியது, அந்த நியாயப்பிரமாணம் உங்களுக்குரியது, அந்த ஓய்வு நாள் உங்களுக்குரியது, அந்த ஆராதனை உங்களுக்குரியது, இந்த கிறிஸ்துவம் உங்களுக்குரியது. யார் என்பதை இன்றைய முடிவு செய்யுங்கள். நான் வேற உங்களை மாதிரி இது புறஜாதியானுக்கு, இது இஸ்ரவேலனுக்கு சொல்லல. இஸ்ரவேலனுக்கு தான் நீ இஸ்ரவேலன், புறஜாதியான் என்பதை இன்னைக்கு முடிச்சு. நீ ஆபிரகாம் என்ற சந்ததியா, பாபிலோனுடைய குமாரத்தின் பிள்ளைகளா? இன்னைக்கு முடிவு செஞ்சு. ஒரே ஒரு அடையாளம் தான், இயேசு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக கீழ்ப்படிபடியாக நேரடியாக கட்டளையிட்ட அந்த 10 பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறார். என் இயேசு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த போது இந்த 10 பிரமாணங்களை அவர் செய்தது போல செய்ய வேண்டும் என்று போதித்தாரு. அப்படி போல இந்த 10 கட்டளைகளை அவர் செய்தது போல, இயேசு செய்தது போல செய்கிறது தான். நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியா இல்ல புறஜாதியார் என்பதை முடிவு செய்வது. உண்மையில நீங்கள் புறஜாதியார் தான் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இருக்கிற ஓய்வு நாள் பிரமாணத்தை வேண்டாங்கிறீங்க. உன்ன மீறினா எல்லாத்தையும் குற்றவாளி என்று வேதம் சொல்லுகிறது. பாபிலோனிய கிறிஸ்தவர்கள் என்று வேதம் அழைக்கிறது. நீங்க பாபிலோனிய போதனையில் இருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அறியாமலே இருந்திருக்கலாம், தெரியாமலே இருந்திருக்கலாம்,
தெரியாம போதிச்சிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆவியின்படி வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஈசாக்கை போல நீ ஒருத்தர் ஆவரனுக்கு. நீங்கள் இஸ்ரவேலர்களாக, ஆவியின்படி கிறிஸ்துவை உடையவர்களாக, ஆபிரகாமின் சந்ததியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீர்களா? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீர்களா? ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்களா? நீங்கள் ஆபிரகாமினுடைய சந்ததியாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே என் தேவன் சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். இல்ல நான் புறஜாதியான வீட்டுக்கு இருந்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு ஓய்வு வேண்டாம், உனக்கு 10 கற்பனை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீ கிறிஸ்துன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்ப. அந்த கிறிஸ்து இந்த கிறிஸ்து இல்ல, ஆபிரகாமுடைய சந்ததி உண்டாக்குற கிறிஸ்து இல்ல, பிசாசினாலே போதிக்கப்படுகிற வேற ஒரு கிறிஸ்து. உனக்கு வேற ஒரு சுவிசேஷம், உனக்கு வேற ஒரு விசுவாசம், உனக்கு வேற ஒரு ஆவி. என் தேவனுடைய ஆவியும் கிடையாது, என் தேவனுடைய விசுவாசம் கிடையாது, என் தேவனுடைய சுவிசேஷம் கிடையாது. ஏன் என்று சொன்னால், என்னை கிறிஸ்துவை உடையவனாக மாற்றுவதற்கான தேவனுடைய குணத்தை, அவருடைய சாயலை வெளிப்படுத்துற 10 கற்பனைகளை நீ வேண்டாம்னு சொல்ற. 10 கற்பனை வேண்டாம் அப்படின்னு சொல்றது ஒரு காரணத்தை வச்சிருக்கிற. 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை புரட்டி போடுவதற்கு பார்க்கிற. எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஆபிரகாமினுடைய சந்ததி, நான் ஆபிரகாமினுடைய பிள்ளை, ஆவிக்குரிய இஸ்ரவேல். எனக்கு இஸ்ரவேல் இடத்துல என்னெல்லாம் கொடுத்தார அத்தனை எனக்குரியதுங்க. என் கிறிஸ்து எனக்குரியவருங்க, அவரே வார்த்தை எனக்குரியதுங்க, ஞானத்தமான எனக்குரியதுங்க, ஓய்வு நாள் எனக்குரியதுங்க, வாக்குத்தத்தம் எனக்குரியதுங்க, அவருக்கு பாட்டி விசுவாசம் சுவிசேஷம் எல்லாம் எனக்குரியது. ஐ லவ் தட். எங்கேயோ பிறந்த என்ன ஆபிரகாமினுடைய பிள்ளைய மாற்றுற வல்லவன் கிறிஸ்துவுக்கு மட்டுமே உண்டு. கிறிஸ்துவை உடையவராயிருந்தால் ஆபிரகாமின் சந்ததியாயிருப்பேன். நீங்களும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்க ஒப்புக் கொடுப்பீர்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அதிகமாய் நேசிக்கிறீர்களா அன்பு தகப்பனே? நன்றி பிதாவே, மகத்துவத்திற்காக நன்றி. பாவத்தின் அடிமை தரத்தில் இருந்த எங்களை, மரணத்தின் தண்டனைக்குள்ளாக இருந்த எங்களை இரக்கம் பாராட்டி உடைய குமாரனுடைய ஜீவனை கொடுத்து பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் எங்களை மீட்டு கிறிஸ்துவை உடையவர்களாக மாற்றி ஆபிரகாமினுடைய சந்ததியாக வைத்திருக்கிறது. அவர்களுடைய வாக்குத்தத்தம், அவரிடத்தில் கொடுத்த பிரமாணம், அவரிடத்தில் கொடுத்த தேவ ஆராதனை, அவரிடத்தில் வந்த நீர் இயேசு கிறிஸ்து எங்களுடையவர்கள், எங்களுக்கு ஈவாய் தந்திருக்கிறேன், தகுதி இல்லாத எங்களுக்கு அதை தந்திருக்கிறேன். கேட்கிற பிள்ளைகள் தங்களையும் ஆபிரகாமினுடைய சந்ததியாக மாற்றிக்கொள்வதற்கு எதுவாக வார்த்தைக்கு செவிசாக்க கர்த்தருக்கு வச்சீங்க. இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறேன். அன்பு மிக பரமபிதாவே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.